கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களுக்கு அணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வெளிப்படுத்த விசேஷத்திலிருந்து வரிசையாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 15 அதிகாரங்களை முடித்திருக்கிறோம். இன்றைய நாளிலிருந்து 16ஆம் அதிகாரம். 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு 7 கலசங்கள். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் அதிகமான செய்திகள், விளைவுகள் இந்த அதிகாரங்களிலிருந்து தொடங்குகின்றன, சீக்கிரம் முடியவிருக்கின்றன. பெரிய சத்தத்தோடு கோப கலசங்கள் கொட்டப்படக்கூடிய காட்சிகளை இந்த அதிகாரத்திலே, அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, அநியாயமும் அக்கிரமும் சூழ்ந்த இந்த உலகத்திலே எப்பொழுது முடிவு வரும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே என்ற கேள்விக்கு விடையாக இந்த அதிகாரத்திலிருந்து விடைகள் அமைகின்றன. இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த விளைவுகள் அல்லது கோபாக்கினையின் அம்சங்களை குறித்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே முத்திரைகளை குறித்தும் ஏற்கனவே எக்காலங்களை குறித்து நாம் பார்த்து விட்டோம். தொடர்ந்து இப்பொழுது கலசங்கள், 7 கலசங்கள் என்பது இன்றைய நாளின் செய்தி. இந்த 7 கலசங்கள், அவற்றை கொட்டக்கூடிய 7 தூதர்கள், அவர்களை குறித்தும் இன்றைய செய்தியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோமா? முதலாம் கலசம் 1, 2 வசனங்கள். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். வரிசையாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தூதனும் என்ன செய்தான், அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 2 வசனம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். மிருகத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்களுக்கு, அந்தி கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மனிதர்களுக்கு, பிசாசுகளை பின்பற்றக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முதலாவது தண்டனை என்று பார்க்கிறோம். முத்திரையை தரித்தவர்கள், சொரூபத்தை வணங்குகிறவர்கள், இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் தண்டனை கொடிய புண். எகிப்திலே இந்த மாதிரிப்பட்ட வாதையை நாம் சந்தித்திருக்கிறோம். ஏற்கனவே யாத்ராகமத்திலே இந்த மாதிரிப்பட்ட வாதை கொடுக்கப்பட்டதை நாம் சந்தித்திருக்கிறோம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரத்திலே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே இப்படியாக நாம் பார்க்கிறோம். இந்த புண்களெல்லாம் அழியாமல் அப்படியே சித்திரவதை பண்ணி கொண்டிருந்ததாகவும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே 16ஆம் அதிகாரம் பாருங்கள், 10-11 நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் தூதன் தன் கலசத்திலும் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தில் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவது கலசம் கொட்டப்படும் பொழுது, ஊற்றப்படும் பொழுது உண்டான வாதை கொடிய புண், ஆறாத பொன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வருத்தெல்லாம் நமக்கு எதற்கு?
ஒருவேளை நம்முடைய காலங்களிலேயே ஆண்டவருடைய வருகை சமீபமாயிற்று என்றால் இந்த வருத்தங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேருமே. எனவே இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம். தவறக்கூடாது. இரண்டாவது வாதை, இரண்டாவது கலசம். 3ஆம் வசனம் பாருங்கள். 3வது வசனத்திலே இரண்டாவது கலசம். 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தில் ஊற்றினான். அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின என்று நாம் பார்க்கிறோம். இதுவும் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்திலே காணப்படக்கூடிய வாதைக்கு ஒப்பாக விளங்குகிறது. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்திலும் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்திலும் இதனுடைய தொடர்ச்சி அமைந்திருக்கிறதுன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாற்றமிகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லியும் தொடர்ந்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிற்று. பரிதாபம், அருவருப்பு, அழுக்கு, பெரிய ஆபத்து என்று சொல்லி வேதத்தில் இருந்து வழங்கிக் கொள்கிறோம். 3ஆம் கலசத்தை பாருங்கள். 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை 3வது வாதை 4 முதல். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயந்திருக்க நீதி உள்ளவராக இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தனப்படியினால் இரத்தத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்படுவதாக இந்த பகுதியிலே பார்க்கிறோம். 1ஆம் கலசத்தை பார்த்தோம், 2வது கலசத்தை பார்த்தோம், 3வது கலசத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நியாய தீர்ப்பு தொடர்கிறது. மீண்டும் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயந்திருக்க நீதி உள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. அந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், நியாயம் உள்ளவைகள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வெளிநாட்டுக்கு போயிருக்கிறீர்களா? ஏர்போர்ட் வழியாக போயிருக்கிறீர்களா நீங்கள்? அப்போ ஏர்போர்ட்டில் நீங்கள் போகும்போது உங்கள் கையில் 4 டாக்குமெண்ட் இருக்கும். ஆமாம் தானே? பாஸ்போர்ட் இருக்கும், டிக்கெட் இருக்கும், விசா இருக்கும், போர்டிங் பாஸ் இருக்கும். இந்த 4 இருந்தால் தான் பிளேனுக்குள்ளே போக முடியும். ஐயா, இந்த 4 அவசியமா? நிச்சயமாக அவசியம். இந்த 4 போதுமா? போதவே போதாது. என்னய்யா அவசியம்னு சொல்கிறீங்க, போதாதுன்னு சொல்கிறீங்க? கேளுங்க. ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, 4 டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்குது. பாஸ்போர்ட் இருக்குது, டிக்கெட் இருக்குது, விசா இருக்குது, அது மட்டும் இல்லை போர்டிங் பாஸும் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் வச்சு ஏரோப்ளைனில் ஏற முடியாது. உங்களுக்கும் விமானத்துக்கு இடையில் நந்தி மாதிரி நிறைய ஒரு நீளமான ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கும். அதுக்கு பேர் இமிகிரேஷன் சுங்கச்சாவடி. இமிகிரேஷன் இருக்கும். அவங்க கிட்ட உங்க 4 டாக்குமெண்ட்டையும் காட்டணும். எதெல்லாம் காட்டணும்? பாஸ்போர்ட்டை காட்டணும், டிக்கெட்டை காட்டணும், விசாவை காட்டணும், போர்டிங் பாஸ் காட்டணும். அவங்க அதெல்லாம் கம்ப்யூட்டரில் காட்டி செக் பண்ணுவாங்க. ஏதாவது குற்றம் செய்திருக்கிறீங்களோ, இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடுறீங்களோ, பெண்டிங் கேசஸ் ஏதாவது உங்களுக்கு அகென்ஸ்டா எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் சரி பண்ணியாச்சா என்று பார்ப்பார்கள். இல்லை, உங்களை விமானத்தில் ஏற அவங்க தடை பண்ணுவாங்க. ஒருவேளை போலீஸில் ஒப்பு கொடுப்பாங்க. 4 இருக்கு, உள்ளே போக முடியல பிளேனுக்குள்ள. காரணம் இமிகிரேஷன். அதுதானே நியாய தீர்ப்பு. உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை அந்த இமிகிரேஷன் காட்டுமே. அதிலெல்லாம் நீங்கள் சரியாகி ஒழுங்காகி போனால் தான் விமானத்திற்குள்ளே நீங்கள் நுழைய முடியும். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. பரலோகத்தில் போவதற்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறோமே. குறிப்பாக ஒரு 4 சொல்லுவோமா? ஞானஸ்நான சான்றிதழ் இருக்குது, பிறகு திடப்படுத்துதல் சான்றிதழ் இருக்குது, பிறகு திருமண சான்றிதழ் இருக்குது, சர்ச் மெம்பர்ஷிப் திருச்சபை அங்கத்தினர் சான்றிதழ் இருக்கு. இந்த 4ஐயும் வச்சு பரலோகத்துக்கு போக முடியுமா? 4 அவசியம். போக முடியாது. ஏன்னா இமிகிரேஷன் இருக்குதே, நியாய தீர்ப்புகள் இருக்கின்றனவே. கர்த்தர் எதையெல்லாம் நியாயந்திருப்பார்? முதலாவதாக நம்முடைய கிரியைகளை நியாயந்திருப்பார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம். நம்முடைய சொற்களை நியாயந்திருப்பார். மத்தேயு 12ஆம் அதிகாரம். ஐயா, வசனத்தை சொல்லலை, நீங்கள் கண்டுபிடிங்களேன்.
மூன்றாவதாக சிந்தனைகளை, யோசனைகளை நியாய்ந்திருப்பார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். நம்முடைய அந்தரங்கங்களை நியாய்ந்திருப்பார். ரோமர் 2ஆம் அதிகாரம். இதற்கெல்லாம் கடந்து சென்று இதிலெல்லாம் நம்மை குற்றமற்றவர்களாக காட்டி பரிசுத்தமாக ஜீவிக்க நம்மை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுதுதான் பரிசுத்தரை தரிசிக்கத்தக்கதாக நாம் போக முடியும். காரணம், பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையே. சத்தியமும் நீதியுமான நியாய தீர்ப்புகள். ஒரு காலத்தில் பார்வோன் ராஜா, எகிப்தின் ராஜா சிசுக்களை எல்லாம் படுகொலை செய்தான். என்ன நடந்தது? செங்கடலிலே அவன் உயிரிழந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமான் என்பவன் எஸ்தர் புஸ்தகத்திலே மொர்தெகாயையும் அந்த யூத பரம்பரையும் அழிக்க திட்டமிட்டான். அவனோ தூக்கிலே தொங்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சவுல் அமலேக்கியரை அழிப்பதற்கு ஆணை பெற்றவன் தப்ப விட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அவனை தப்ப விடவில்லை, ஒரு அமலேக்கியன் அவனை கொன்று போட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தற்கொலை பண்ணியும் ஈட்டியை நட்டுக்கொண்டு அதில் விழுந்தும் சாக முடியவில்லை. அவனை சாகடித்தது அமலேக்கியன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, 4வது தூதன், 4வது கலசம் என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 16:8-9, 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். சூரியனே வெந்து வேக தகிக்கத்தக்கதாக அது பிரகாசித்துக் கொண்டிருக்கும், எரிந்து கொண்டிருக்கும். மீண்டும் 8ஆம் வசனம், 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டார்களா? இல்லை, தூஷித்தார்களே இல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோதோம் கொமோராவை போல அழியக்கூடிய அளவிலே அவர்களுக்கு அழிவு காத்திருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாடுகள் வரும் பொழுது மனுஷன் மனம் திரும்புவான் என்று சொல்ல முடியாது. பாடுகளை அனுமதிக்கக்கூடிய தேவனை தூஷிக்கக்கூடியவர்கள் தான் உண்டு. கடவுளே, உனக்கு கண்ணில்லையா என்று கத்தக்கூடியவர்கள் தான் உண்டு. மனம் திரும்ப அவர்களுக்கு மனதில்லை. தேவனை தூஷிக்கத்தக்கதாக அவர்கள் விளங்கினார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? எதற்கு மனுஷனுக்கு பாவ உணர்வு இல்லை? எதற்கு மனம் திரும்புதல் இல்லை? சில காரணங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன, நான் செய்யறது என்ன பெரிய பாவமா? இது சாதாரணமான ஒரு குற்றம், இதற்கு என்ன தண்டனை? இதற்கெல்லாம் நரகம் உண்டா? பெரிய பாவம் சிறிய பாவம் என்று பகுத்துக் கொள்ளுகிறவர்கள் உண்டு. பெரிய நல்ல பாம்பு, சிறிய நல்ல பாம்பு, எது கடித்தால் விஷம்? எது கடித்தாலும் விஷம்தான். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்கு கீழ்ப்படிதலோடு நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சிலருக்கு பாவங்கள் பண்ணின பிறகு அவருடைய வாழ்க்கையிலே மாறுதல்கள் இல்லை. பாவம் பண்ணியாச்சு, இன்னும் சந்தோஷமாக நிம்மதியாக திருப்தியாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாறுதல்கள் நேரிடாததினாலே தொடர்ந்து பாவத்தில் ஜீவிக்க அவருடைய உள்ளம் துணிகரம் கொண்டிருக்கிறது. அரசன் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் என்று அறிந்திருக்கிறீர்களே, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே செய்த பாவங்கள், செய்கிற பாவங்கள் இவற்றிற்கெல்லாம் உடனடியான தண்டனை உண்டு, படிப்படியான தண்டனை உண்டு. கர்த்தருடைய சித்தமான அவருடைய வேளையிலே தண்டனை உண்டு என்று ஆரிய கடவோம். மாறுதல்கள் நேரிடாததினாலே துணிகரமாக பாவத்தில் ஈடுபட விளைய வேண்டாம். முதலாவதாக பெரிய பாவம் சின்ன பாவம், இரண்டாவதாக மாறுதல்கள் நேரிடவில்லை, மூன்றாவதாக உடனடி தண்டனை இல்லை. உடனடியான தண்டனை ஒவ்வொரு பாவத்துக்கும் நேரிடாததினாலே துணிகரமாக பாவத்திலே மனிதர்கள் ஈடுபடுகிறார்கள். உடனடியாக இல்லை, ஆனால் தண்டனை உண்டு. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், எவ்வளவு விதைக்கிறோமோ அதற்கேற்ப அறுப்போம். ஏனென்றால் கர்த்தர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, கர்த்தர் நீதியுள்ளவர்.
இன்றைய நாட்களிலே பிரசங்கங்களிலே ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் அற்புத நாயகர் என்று சொல்கிறோம், அல்லது அவர் அன்புள்ளவர் என்று அழைக்கிறோம், அவர் இதையெல்லாம் கண்டும் காணாமலும் இருப்பார் என்று சொல்கிறோம். இல்லை, கிறிஸ்து என்ற நாணயத்திலே ஒரு பக்கம் அன்பு, அடுத்த பக்கம் நீதி. நம்முடைய தேவன் அன்பாய் இருக்கிறார், நம்முடைய தேவன் அக்கினியாய் இருக்கிறார், பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அன்புள்ளவர் இரக்கம் தருவார், நீதியுள்ளவர் பாவத்தை தண்டிப்பார் என்று மனதிலே வைத்து மனம் திரும்பி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஏன் பாவ உணர்வு இல்லை, ஏன் நம் மனம் திரும்பவில்லை என்றால், முதலாவதாக பெரிய பாவம் சின்ன பாவம் என்று வகுத்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக மாறுதல்கள் உடனடியாக நேரிடவில்லை. மூன்றாவதாக உடனடி தண்டனைகள் அமையவில்லை. நான்காவதாக என்னென்ன விளைவுகள் வரும் என்ற எண்ணமே இல்லை, அதை பற்றி அறிவும் இல்லை. இதையெல்லாம் பண்ணினால் இப்படியெல்லாம் நடக்குமே என்ற அறிவு இல்லை. காரணம், வேதத்தை வாசிக்கவில்லை. அவனவருடைய பாவத்திற்கேற்ப அவனவருக்கு தண்டனை வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. எனவே பாவ உணர்வோடு இருப்பது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து மனம் திரும்பி, அன்றைக்கு கொர்நேலியு வீட்டாருக்கு தெய்வம் மனம் திரும்புதலை அருளி செய்தாரே, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கும் பாவ உணர்வை தாரும், மனம் திரும்புதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வது நல்லது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மனம் திரும்புவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். எதற்காக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டோம்? We are created for God's glory. ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? இனி 5வது தூதன். இதுவரை 4 தூதர்களை நாம் பார்த்தோம். 5ஆம் தூதன், அவனை குறித்து பார்க்கும் பொழுது 10, 11 வசனங்களிலே 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இவர்களும் அப்படியே தூஷித்தார்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளவில்லை, மனம் திரும்பவில்லை, மனதை கடினப்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்க மனம் எப்படி இருக்கு? உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? கடினப்பட்டிருக்கிறதா? அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். என் இருதயத்தை நொறுக்கும், உருக்கும், திரும்ப வனையும், கழுவி சுத்திகரியும் என்று சொல்வீர்களா? இல்லைன்னா நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவார். அது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் கடினப்படுத்தி விட்டால் உங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 7, யாத்ராகமம் 8, யாத்ராகமம் 9, 7ஆம் அதிகாரத்திலே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. 8ஆம் அதிகாரத்திலே பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். 9ஆம் அதிகாரத்திலே பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். கடினப்பட்ட இருதயங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீ கழுவி சுத்திகரியும், கடினங்களை நீக்கும், களங்கங்களை அகற்றும், கர்த்தாவே என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சுத்த இருதயத்தை சிருஷ்டிப்பார், நிலைபரமான ஆவியை உங்கள் உள்ளத்தில் புதுப்பிப்பார். அதை விட்டுவிட்டு கடினப்படுத்தி கொண்டே இருந்தால் திரும்ப கர்த்தர் கடினப்படுத்தி விட்டார் என்றால் போக்கு சொல்ல இடமில்லை. அதற்கு பிறகு போக்கே இல்லை என்பதை அறிந்து கொண்டு கர்த்தரை தூஷிக்காமல் இருளடைந்த வாழ்க்கையை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அதுபோல நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஒளியால், ஆண்டவருடைய பரிசுத்தத்தால் நிரம்ப பெற்றவர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இனி 6ஆம் தூதன். இதுவரை 5 தூதர்கள், அவர்கள் கொண்டு வந்த கலசங்கள், கொட்டிய வாதைகள், இதையெல்லாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 6ஆம் தூதன். மொத்தம் எத்தனை தூதர்கள்? 7 தூதர்கள். 6ஆம் தூதன் 12 வசனம் முதல் 12 முதல் 16 வரை. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து, கிழக்கு சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும், யார் அந்த வலு சர்ப்பம்? சாத்தான். வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும், அது யார் அந்த மிருகம்?
அந்த மிருகம் அந்தி கிறிஸ்து. பிறகு கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். பாருங்க, ஆண்டவர் அற்புதங்கள் செய்யக்கூடியவர். அதே வேளையிலே பிசாசுகளும் அற்புதங்கள் செய்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். தவளைகளின் வாய்கள், அது எப்படி கத்தும்? தவளைகள் எப்படி பேசும்? இன்னும் அநேகர் அப்படி பேச முயற்சிக்கிறார்கள். நான் என்ன கூறுகிறேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். தவளைகளின் ஆவிகள், தவளைகளின் பேச்சு பேசக்கூடிய ஆவிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 14 வசனம் மீண்டும், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன். என்ன வார்த்தை? இதோ திருடனை போல வருகிறேன். வருவேன் நீ சொல்லலையே, வருகிறேன். சரியான கிரேக்க மொழியில் இருந்து உள்ள மொழிபெயர்ப்பு. இதோ திருடனை போல வந்து கொண்டிருக்கிறேன். The coming is already commenced. வருகை ஆரம்பமாகி விட்டது என்பதுதான் வேதம். இதோ திருடனை போல வருகிறேன். சொல்லிட்டா வருவான், சொல்லிக்கொண்டா வருவான், திடீரென்று வருவான், நினையாத நேரத்தில் வருவான். அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நினையாத நேரத்திலே வெளிப்படுவார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பல வசனங்களிலே நாம் காண்கிறோம். மீண்டும் 15 வசனம், இதோ திருடனைப் போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் பிடிக்கப்படும் பொழுது ஒருவன் தன் வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போனானே, அப்படி அல்ல. ஆனால் பாவம் செய்யக்கூடாது, தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடினானே, அது சரி. ஆனால் ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது நிர்வாணிகள் என்று அவர்கள் காணப்பட்டார்களே. தங்கள் பாவங்களை விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை, முறையான பாவ அறிக்கை செய்யவும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் கிருபையோடு இரக்கத்தோடு உருக்கத்தோடு ஒரு மிருகத்தை கொன்று அவர்களுக்கு தோலாடை தரிப்பித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது இரட்சண்யத்தின் ஆடைக்கும் நீதியின் ஆடைக்கும் பொருத்தமான ஒரு ஆடையாக என்று சொல்லி புலப்படுத்துகிறது. ஆக ஆண்டவர் தரக்கூடிய ஆடைகள் குறிப்பாக 2. ஒன்று ரட்சிப்பின் வஸ்திரம், இன்னொன்று நீதியின் வஸ்திரம். இவற்றை தரித்து கொண்டு அவற்றை இழந்து போகாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட வஸ்திரங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் தொடர்ந்து பார்க்கும்பொழுது 16 வசனத்தில், அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். அர்மகதோன் அது என்ன? அது யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு இடம். எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்று அது அழைக்கப்படுகிறது. யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு இடம், பேட்டில் ஃபீல்டு, யுத்த களம் என்று சொல்லலாம். அந்த இடத்துல கூட்டி சேர்த்து தேவனுடைய மக்களுக்கும் பிசாசின் மக்களுக்கும் நடைபெறக்கூடிய போர்களை பற்றி சொல்வதாக அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரிப்பட்ட யுத்தத்தில் நாம் கலந்து கொள்ளாமல் இருக்கத்தக்கதாக, தேவனுக்கு முன்பாக புத்தியும் பரிசுத்தமும் உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக நிர்வாணம் காணப்படாதபடிக்கு விழித்துக் கொள்வோம். ஆதாமை போல நிர்வாணியாக வாழாமல், அல்லது தனக்குத்தானே அவன் அத்தி இலைகளை தைத்து அணிந்து கொண்டானே அதுபோல சுய முயற்சிகளிலே நம்மை காக்க பிரயாசப்படாமல் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் தரக்கூடிய ரட்சிப்பின் ஆடையை அணிந்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இப்பொழுது பார்க்கும் பொழுது 6 வாதைகளை நாம் பார்க்கிறோம். 6 வாதைகளை பார்த்துவிட்டு தொடர்ந்து பார்க்கும் பொழுது 7ஆம் வாதை, 7ஆம் தூதன் அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தால் 17ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது 17 முதல் முடிய பார்த்து விடுவோமே. 17ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 16-17. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்றுனா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாகின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி, எர்த்குவேக், பெரிய அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம்னா என்னது? எருசலேமா?
இருக்கலாம். மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள், மகா பாபிலோன், தீவுகள், பர்வதங்கள் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகாபாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாழ்ந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள், மகிமைப்படுத்தவில்லை, மறுதலிக்கிறார்கள், தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாய் இருந்தது. இந்த கல்மழையை பற்றிய பாடு அல்லது வேதனை அல்லது வாதை யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களோடு எகிப்தியர் வாழும் பொழுது அந்த கல்மழை அவர்களுக்கு தண்டனையாக, வாதையாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகாயத்தில் ஊற்றப்பட்ட தூப கலசம், பெரிய சத்தம் எழுந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது. மகா நகரம் 3 பங்காக பங்கிடப்பட்டன. இன்னும் புறஜாதிகளுடைய பட்டணங்கள் பிரிக்கப்பட்டன, விழுந்தன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இந்த பகுதிகளில் நாம் பார்க்கும் பொழுது 7 தூதர்கள், 7 வாதைகள், 7 கலசங்கள் இவையெல்லாம் நிகழ்ந்தன. இப்படியெல்லாம் நிகழும் பொழுது கூட உயிர் வாழ்ந்த மக்கள் உணர்வடைந்து ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பவில்லை, கர்த்தரை தூஷித்தார்கள் என்று சொல்லித்தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறதா? அல்லது ஆண்டவருடைய வருகை குறித்த அலட்சியம் காணப்படுகிறதா? அலட்சியமின்றி ஆயத்தத்தோடு மட்டுமல்ல, மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் 15ஆம் வசனம், ஆர் யூ ரெடி? ஜாக்கிரதையாக இருக்கிறீர்களா? ஆயத்தமாக இருக்கிறீர்களா? 15ஆம் வசனம், இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடக்காதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விழித்துக் கொள்வோம், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். எப்பொழுது வருவார் என்று சொல்ல முடியாது, எப்படியும் வருவார், அவர் சித்தமான வேளையிலே வருவார். ஆயத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. வந்த மாதிரி தெரியலையே ஆண்டவரே, வருகிற அறிகுறிகள் காணவில்லையே ஆண்டவரே. அறிகுறிகள் அல்ல, ஆயத்தம் தேவை. We should not be interested in predictions. We should be very careful about preparation. நம்முடைய வாழ்க்கையிலே அறிகுறிகளை நம்பி, அறிகுறிகளை நாடி, அறிகுறிகளை எதிர்பார்த்து வாழாமல் கர்த்தர் நிச்சயமாக வரப்போகிறார் என்று கருதி அந்த விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டியது, ஆயத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சரியா? கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. 7 கலசங்கள், 7 தூதர்கள், 7 வாதைகள் இவையெல்லாம் மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக நீர் அனுமதித்த காரியங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசித்தோம், சிந்தித்தோம் சுவாமி. எங்களுக்கும் இன்னும் காலம் இருக்கிறதே, இன்னும் அநேக வருஷங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கின்றனவே. எங்களுடைய வாழ்க்கையை தட்டி வாழாமல், அலட்சியம் பண்ணி வாழாமல், ஆயத்தத்தோடு வாழத்தக்கதாக பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக நாங்கள் வாழத்தக்கதாக நீர் அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.